மீனா, சுருதி 2 பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. ரோகிணி கிட்ட வந்து நிக்கிறாங்க. நக்கலா சிரிக்கிறாங்க. "என்ன மீனா, உங்கள வீட்ட விட்டு அனுப்பிட்டாங்க போல" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே கோவமா வருது சுருதிக்கு. "எதுக்காக நீ அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தேவையில்லாத வேல. மீனா அவங்க வீட்ட விட்டு வெளிய வந்தா என்ன? அங்க இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு என்ன இவ்ளோ சந்தோஷமா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. "அதுவா? ஏன்னா, என்ன வீட்ட விட்டு வெளிய அனுப்புனீங்கல்ல, அப்ப நான் எந்த அளவுக்கு வலிய அனுபவிச்சிருப்பேன்னு, இப்போ உங்களுக்கு தெரியுதா மீனா?" அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க. "எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு. நீங்க தான் மீனா வீட்ட விட்டு வெளிய போறதுக்கு காரணம்னு எனக்கு தோணுது" அப்படின்னு சுருதி சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ரோகிணியே ஒரு மாதிரி அப்படியே முழிக்கிறாங்க. "எனக்கு என்னவோ டவுட்டா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. "நான் என்ன பண்ண போறேன்? நான் எதுக்காக மீனாவ வீட்ட விட்டு அனுப்பணும்?" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "ஏன்னா, உங்கள வீட்டுக்குள்ள வராம தடுக்கறது முத்து, மீனா 2 பேரும் தானே. அதனால தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு மட்டும் அப்படி தெரிஞ்சது உண்மைன்னு அப்படியே தவடையிலேயே விட்டுருவோம் உங்கள" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "என்ன சுருதி இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ?" அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. "அப்படிதான் பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். உங்க புத்தியே சரி கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே ரோகிணி அப்படியே பார்க்குறாங்க. "இங்க பாருங்க மீனா, நான்லாம் எந்த பிளானும் போடல. இவங்க சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி நீ எதுக்கு இங்க வந்திருக்க? நீ போ இங்கேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. "இல்ல, நீங்க வலி அனுபவிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. அத நான் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க கவலைப்படாதீங்க. சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு அங்க வந்து ரோகிணி போறாங்க. "மீனா, நான் சொல்றத கேளுங்க. கண்டிப்பா இந்த ரோகிணி தான் காரணம். அவ வந்து ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு, 'என்ன வீட்ட விட்டு வெளிய வந்துட்டீங்களான்னு?' கேட்டுட்டு போறா. அப்போ இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி எல்லாத்தையுமே மீனா கிட்ட சொல்றாங்க. "எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏன்னா ரொம்ப நக்கலா பேசிட்டு போறத பார்த்தா அப்படிதான் எனக்கும் இருக்கு" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "இப்பவாது புரிஞ்சுக்கோங்க மீனா. ஒரு விஷயம் வீட்ல நடக்குதுன்னா, அது யாரு காரணம்? யாரால நடக்குது? எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி இல்லன்னா இந்த உலகத்துல வாழவே முடியாது. இந்த ரோகிணி மனோஜோட சேர்றதுக்கு பிளான் போட்டு உங்கள வெளிய அனுப்பியிருக்கு. இனிமேவாவது நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்றாங்க. "சரி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. அங்கருந்து சுருதி போறாங்க. ரோகிணி அப்படியே யோசிச்சுட்டே போறாங்க. "என்ன இது எல்லாத்தையும் கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டாங்க. நான் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணேன்னு சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. நல்ல வேளை நம்ம மாட்டிக்கல. ஒரு வேளை மாட்டிக்கிட்டா கண்டிப்பா அந்த சுருதி தவடையிலே ஒரு அறை விட்டாலும் விட்டுருப்பா. அவ ரொம்ப திமிரு பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா நினைக்கிறாங்க, இந்த ரோகிணி இந்த மாதிரிலாம் பண்ணுவாளா? பண்ணலாம் பண்ணுவா. அவ சரியான திமிரு பிடிச்சவ. அப்ப இவ தான் காரணமா நான் வீட்ட விட்டு வெளிய வரதுக்கு அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க.